फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஸ்வர்ணா குர்திஸ் ஹால் தாங்க பார்க்க போறோம். இந்த குர்திஸ் எல்லாம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அண்ட் இந்த குர்திஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஃபிளாட் 70% ஆஃபர்ல தாங்க வாங்குனேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ வந்து இந்த 70% ஆஃபர்ல வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த குர்திஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து நீங்க ஆஃபர் போயிட்டு இருக்கும்போது வீடியோ அப்லோட் பண்ணாதானே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிளாட் 70% ஆஃபர்னு சொல்லிட்டு நீங்க வந்து குர்திஸ் எல்லாம் போடுறீங்க. நாங்க எப்படி அதே பிரைஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ளாஷ் டீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் அந்த மாதிரி தான் போகும். ஸோ நான் எந்த ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறனோ அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து எப்பயுமே வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃபரை மிஸ் பண்ணியிருந்தீங்க, இதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த குர்திஸ்லாம் வந்து ஃப்ளாட் 70% ஆஃபரில் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏஜியோவில் வந்து வாரம் வாரமாக தாங்க இருக்கும். ஏதாச்சும் ஒரு சேல் வந்து போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது சேலோட பேர் தான் வந்து மாறி மாறி வரும். பிக் போல்டு சேல், ஏஜியோமேனியா சேல், கிளியரன்ஸ் சேல், அந்த மாதிரி வந்து மாறி மாறி தான் வரும். பட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிற குர்திஸ் எல்லாமே வந்து இப்போயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளாட் 70% ஆஃபரில் இருக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச குர்திஸ், இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த குர்திஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. எப்படியும் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த குர்திஸ் எல்லாமே வந்து 70% ஆஃபர் டிஸ்கவுண்ட்டில் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் விஷ்லிஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி அது எந்த டிஸ்கவுண்ட்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 70% ஆஃபரில் இருக்கும்போதே நீங்கள் வந்து டக்குன்னு வாங்கிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களோட கொஸ்டின்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1 or 2 hour லேட் ஆகும் பசங்க இருக்கிறதுனால. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். இந்த குர்திஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோவில் போட்டிருந்தேன். இது போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்களே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஷூட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இப்போயும் இந்த குர்திஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்கில் இருக்குது. சப்போஸ் 70% ஆஃபரில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஃபரில் வருங்க. ஒரு 10 daysக்குள்ளே கண்டிப்பாக வந்து 70% ஆஃபர் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச குர்திஸை விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஆஃபர் வரும்போது நீங்கள் டக்குன்னு வாங்கிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நேவி ப்ளூ கலர் குர்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து ஸ்வர்ணா பிராண்ட். சைஸ் வந்து XS. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா பாலிஸ்டர் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. யூஸ்வலாக வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல்னால் ஒரு மாதிரி போட்டிருக்கும்போது ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் இந்த குர்தி வந்து இப்போது தமிழ்நாடு சம்மர் வெதருக்கு வந்து ஃபுல் டே வேர் பண்ணியிருக்க முடியாதுங்க. நம்ம வந்து இந்த குர்தி ஃபுல் டே வேர் பண்ணியிருக்கும்போது ஒரு 12 o'clock மேலே வேக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த குர்தி வந்து உடம்போட ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெதருக்கு மட்டும்தான் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. மற்றபடி இந்த குர்தி வந்து ஒரு ஹாஃப் டே, ஒரு 2 hours 3 hours வேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குர்தியோட லுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர்லேயே வந்து கொஞ்சம் பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரியான கலர். இதோட நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெரூன் கலரில் நல்ல எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து நல்ல ஃபினிஷிங்கோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மட்டும்தாங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் வருது. அண்ட் குர்த்தா ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டு ஃபாயில் பிரிண்ட் வருதுங்க. குர்த்தா ஃபுல்லாகவே வந்து இந்த கோல்டு பிரிண்ட் தான் வருது. பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பிரிண்ட் தான் வருது. அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் ஹேண்டோட எண்டில் வந்து மெரூன் கலரில் மிரர் அண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த குர்திக்கு வந்து சைடு ஓப்பன் இருக்குங்க. அண்ட் பேக்கெட்டும் இருக்குது. பட் இந்த பேக்கெட்டில் வந்து நம்ம மொபைல் ஃபோன்லாம் வைக்க முடியாதுங்க. ஹேங்கி இல்லைன்னா மாஸ்க் அந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். அண்ட் இந்த குர்திக்கு வந்து உள்ள லைனிங்லாம் எதுவும் கொடுக்கலங்க. அண்ட் டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லை, நல்ல திக்காகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து மெரூன் கலரில் வர்றதுனால நம்ம வந்து மெரூன் கலரில் லெகின்ஸ் போட்டோம் அப்படின்னா நல்ல மேட்சிங்காக இருக்கும். என்கிட்ட மெரூன் கலர் லெகின் இல்லை, அதனால நான் உங்களுக்கு வந்து ரெட் கலர் லெகின் தான் வந்து சைடு பிக்சரில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன்.
ஸோ ரெட் கலரும் வந்து நல்ல மேட்சிங்காக தான் இருக்குது. சப்போஸ் உங்ககிட்ட ரெட் இருந்ததுன்னா நீங்கள் அதையே வந்து இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். புதுசாக வந்து மெரூன் கலர் லெகின்லாம் எடுக்க தேவையில்ல. இந்த குர்த்தி வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல் தாங்க. ஆனால் நம்ம வேர் பண்ணியிருக்கும் போது ஒரு ரயான் மெட்டீரியல் குர்த்தி வேர் பண்ணிக்கிற ஒரு ஃபீல் தான் வருது. ரொம்ப ஹீட்டாக அந்த மாதிரியெல்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பட் ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு அட் ப்ரெசென்ட் தமிழ்நாடு வெதர் கண்டிஷனுக்கு மட்டும் சூட் ஆகாது. மற்றபடி இந்த குர்த்தியோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1299 ருபீஸ்ங்க. நான் வந்து 390 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். அதாவது ஃப்ளாட் 70% ஆஃபரில் வாங்கினேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மெரூன் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் செட்டுங்க. உள்ளே வந்து இந்த இன்னர் டாப் வரும். அண்ட் அதுக்கு மேலே இது வந்து மேலே வர்ற டாப் இது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இன்னர் டாப் பற்றி பார்த்துடலாம். ஸோ உள்ளே வந்து இந்த டாப் தாங்க வருது. இதோட பிராண்டு வந்து ஸ்வர்ணா பிராண்ட். சைஸ் வந்து எக்ஸஸ் தாங்க. நம்ம நார்மலாக வந்து லைனிங் எடுத்து தைப்போம் இல்லைங்களா, சேம் அந்த மெட்டீரியல் தாங்க. இதுவும் நல்லா சாஃப்டாக கூலாக தான் இருக்குது. நார்மலாக சிம்மிஸ் தைக்கிற டிசைனில் தான் வந்து அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டில் தான் வந்து இந்த இன்னர் டாப்பையும் வந்து தைச்சிருக்காங்க. இதுக்கு வந்து சைடில் வந்து ஸ்லிட் இருக்குங்க. இப்போ வந்து மேலே வர டாப் பற்றி பார்த்துடலாம். அந்த இன்னர் டாப்புக்கு மேலே இந்த குர்த்தி தாங்க வருது. இதுலேயும் வந்து பிராண்டோட டேகு கொடுத்துருக்காங்க. ஸ்வர்ணா பிராண்ட். சைஸ் வந்து எக்ஸஸ். அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சந்தேரி மெட்டீரியலுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்வர்ணா பிராண்டை பொறுத்த வரைக்கும் கேம்ரிக் மெட்டீரியல் அண்ட் ரயான் மெட்டீரியல் ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சந்தேரி மெட்டீரியல் வாங்கும்போது மட்டும் நல்லா பார்த்து ரிவ்யூஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறமா வாங்குங்க. ஏன்னா எல்லா சந்தேரி மெட்டீரியலும் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிறதில்ல. பட் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி மடமடன்னு அந்த மாதிரிலாம் இல்லை, குத்துற மாதிரியும் இல்லை. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சப்போஸ் இந்த குர்த்தி வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க, சந்தேரி மெட்டீரியலாக இருக்குது, எப்படிடா வாங்குறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த குர்த்தி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனில் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 பட்டனை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அண்டு குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டிஜிட்டல் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் பிரிண்ட் வந்து குர்த்தி ஃபுல்லாகவே வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து ஃபுல்லாக வருது. இது வந்து ஏலைன் குர்த்தாங்க. நல்லா அனார்கலி குர்த்தா மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரின்சஸ் சீம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வேர் பண்ணும்போது இந்த குர்த்தியோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு அவுட்ஃபிட் லுக் கிடைக்குது. இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ணில் வந்து கொஞ்சம் திக்காக மடித்து கேன்வாஸ் துணி வச்ச மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்படி முட்டிக்கிட்டு இப்படி மடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குர்த்தியோட லென்த்துக்கும் ஃபுல்லாக வருதுங்க. பட் இதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த குர்த்திக்கு வந்து சைடு ஸ்லிட்டு கிடையாதுங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் சின்னதாக வந்து ஒரு ஸ்லிட்டு வருதுங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இந்த ஸ்லிட்டு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1599 ருபீஸ்ங்க. நான் வந்து 480 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ன எம்ஆர்பி என்ன ஆஃபர் ப்ரைஸ் என்ன எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த குர்த்தியோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த குர்த்தா செட் தாங்க. இதில் வந்து குர்த்தா அண்ட் பாட்டம் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த குர்த்தா பற்றி பார்த்துடலாம். இதோட பிராண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணா பிராண்டுங்க. சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் எதுவுமே வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாதுங்க. அப்படியே ஸ்டிச்சாக டிசைனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு கீழே ஃபுல்லாக ஒயிட் கலரில் த்ரெட் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங்கோட ஃபினிஷிங் வந்து நல்ல நீட்டாக சூப்பராக நல்ல ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பிரிஞ்சு வராதுங்க. அண்டு குர்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டு கிடையாதுங்க. கொஞ்சம் மாவு பிரிண்ட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அயன் பண்ணும்போது கொஞ்சம் கேர் எடுத்து அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குர்த்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்லிட் இருக்குங்க. பேக்கெட்டும் இருக்குது. ஸ்லிட்டு வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி மறந்து போகிற ஒரு விஷயம் வந்து ஸ்வர்ணா குர்த்திஸில் நீங்கள் ஸ்ட்ரெயிட் குர்த்தி எடுக்கும்போது சைடு ஸ்லிட்டு வந்து எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரெயிட் குர்த்திஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிட்டு சைடு ஸ்லிட் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கும் மேலே இருந்தே வந்து சைடு ஸ்லிட் வந்து ஓப்பன் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு குர்த்தியும் என்கிட்ட இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த குர்த்தி தான் அது. இந்த குர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த குர்த்தி வந்து அயன் பண்ணி மடித்து வச்சுருக்கேன். ஸோ
ஸோ இந்த குத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஸ்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மேலேருந்து இருக்குங்க. நம்ம பேண்ட்டு கட்டுற இடத்துல இருந்து 4 இன்ச்சுக்கும் மேலே இருந்தே வந்து இந்த குத்தியில் வந்து சைடு ஸ்லிட்டு வந்து ஓப்பன் ஆகிடுது. ஆக்சுவலாக உங்ககிட்ட ரிவ்யூ கொடுக்கும்போது எனக்கு அந்த சைடு ஸ்லிட்டு தெரியவே இல்லை. நான் வெளியில் வேர் பண்ணிட்டு போகும்போது தான் வந்து நானே அதை வந்து நோட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கும்போது நான் அதெல்லாம் நோட் பண்ணி தான் தரேன். பட் உங்ககிட்ட வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஸ்வர்ணா குர்த்திஸில் நீங்கள் ஸ்ட்ரெயிட் குர்த்தி எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சைடு ஸ்லிட்டை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குர்த்தியை பற்றி பார்த்துடலாங்க. அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து த்ரெட் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங்கும் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லைங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பாட்டம் வேர் பார்த்துடலாம். அந்த குர்த்தியோட இந்த பேண்ட் தாங்க வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா செமி எலாஸ்டிகேட்டட் வேஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து எலாஸ்டிக் இருக்குங்க. ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி பிளைனாக தான் இருக்கும். இந்த பேண்ட்டுக்கு வந்து 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா சேம் ஒயிட் கலரில் த்ரெட் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங்கும் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குங்க. இதோட மெட்டீரியலும் வந்து நல்லா சாஃப்டாக கூலாக இருக்கிற மாதிரி காட்டன் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குர்தா செட்டோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2199 ருபீஸுங்க. இதோட ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மஸ்டர்ட் எல்லோ கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணா பிராண்ட். சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட மெட்டீரியல் வந்து கேம்ரிக் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த வெதர்க்கெல்லாம் வந்து இந்த குர்த்தி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபுல் டே வேர் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் இல்லைங்க, அப்படியே ஓப்பனாக தான் இருக்கும். ஜஸ்ட் டிசைன் மாதிரி சூப்பராக தான் இருக்குது. அண்ட் இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா குர்த்தா ஃபுல்லாக வருதுங்க, கீழே வரைக்கும் வருது. இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபீடிங் மதர்ஸ் யாராலும் இருக்கீங்க, ஃப்ரண்ட்டில் பட்டன் வச்ச மாதிரி குர்த்திஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்டு சம்மருக்கும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பட்டன்ஸும் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியுதுங்க. அண்ட் நெக்கில் இந்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங்கோட ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குங்க, நல்ல ஃபினிஷிங்கோட இருக்குது. அண்ட் குர்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் பிரிண்ட் வந்து குர்த்தா ஃபுல்லாக வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்ட் வருது. அண்ட் இந்த குர்த்தாக்கு வந்து சைடு ஸ்லிட்டு கிடையாதுங்க, பட் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீல்ருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடுதுங்க ஃப்ரண்ட் ஸ்லிட்டு. ஸோ இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்ட்லேயே வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் டிஜிட்டல் பிரிண்ட் வருதுங்க. ஹேண்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஃபாயில் பிரிண்ட் வருது. ஹேண்டுக்கு வந்து கட்டெல்லாம் எதுவும் கொடுக்கலங்க, அப்படியே வந்து ஃபுல்லாக தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் போட்டுக்கிறதுக்கு வந்து குர்த்தி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கேயும் வந்து பிடிக்கிற மாதிரி இடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் வர்றதுனால நம்ம வந்து காஃபி ப்ரௌன் கலரில் லெகின் இருந்ததுன்னா இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட காஃபி ப்ரௌன் கலர் இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம பிளாக் கலர் லெகினே வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1699 ருபீஸுங்க. இதோட ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.